வெல்கம் பேக் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் இந்த வாரம் நாம் HMPVன்ற சமீபத்தில் நமக்கெல்லாம் ஷாக் கொடுக்குற வைரஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். HMPVயா ஆபத்தானதா? கொரோனா போல் புதுசாக COVID-19 போல் உருவானதா? மற்றொரு லாக்டவுன் வருமா? இல்லை பழைய குருடி கதவை தரடி கதை தானா? அதன் அறிகுறிகள் என்ன? எப்படி பரவுது? தப்பிப்பது எப்படி? எல்லாம் பார்க்கலாமாங்க. HMPV ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ்ன்றது புது வைரஸ் இல்லைங்க. அது ஒரு சுவாசக்குழாய் சம்பந்தப்பட்ட பழைய வைரஸ். 2001 கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கும் RSVன்ற ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸுக்கும் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. எல்லாம் ஒரே மாதிரியானவ. இந்த வைரஸானது சாதாரண சளி போன்ற மைல்டு ரொம்ப மிதமான அறிகுறிகளை உண்டாக்குது. உலகெங்கும் எப்போதுமே பனிக்காலத்திலையும் வசந்த காலத்தின் ஆரம்பத்திலையும் பரவி இருக்கிறது தான். மாமூல் சளி காய்ச்சல் தாங்க. 2001 நம்ம கூட 25 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்க வைரஸ் தான். சுவாசக்குழாய் கோளாறுகளை உலகெங்கும் பரவலாக்க உண்டாக்குறது தான். என்ன, முதல் தடவை கொஞ்சம் அறிகுறிகள் சிவியராக இருக்கும். 2வது தடவை இம்யூனிட்டி வந்துடுறதுனால தீவிரம் குறைவாக இருக்கும். நிறைய தடவை கூட வரலாம். எப்படி பரவுது? டிரான்ஸ்மிஷன் நீர்த்துளிகள் ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் மூலம் பரவுது. இரும்புறது, தும்புறது இதெல்லாம் காரணங்கள். மாசுபட்ட அதாவது கண்டாமினேட்டட் நபர்கள், பொருள்கள் மற்றும் மேற்பரப்புகளோட தொடர்பு கொண்டா இந்த மாதிரி வைரஸ் பரவும். கை குலுக்கிறது, அணைச்சிக்கிறது, முத்தமிடுறது, தொலைபேசி, கதவு கைப்பிடி, கீபோர்டு, விளையாட்டு பொருட்கள் முதலியவற்றை தொடர்றது, சாப்பாடு மற்றும் உணவு பாத்திரங்களை பகிர்ந்து கொள்வது, ஸ்பூனுக, ஃபோர்க்குக, கப்புக இதெல்லாம். அதிக ஆபத்தான சூழ்நிலைகளில் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், கூட்டம் நிறைந்த இடங்க இதெல்லாம். யார் யாருக்கு ஆபத்து வரும்? 5 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள், 65 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள், நோய் எதிர்ப்பு குறைபாடுகள் உள்ள நபர்கள், இம்யூனோ காம்ப்ரமைஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வரும். கீமோதெரப்பி எடுத்துக்கிறவங்க, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டவங்க, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ஸ், HIV வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க, புற்றுநோய் உள்ளவங்க, நாட்பட்ட சுவாசக்குழாய் தொற்றுக்கள் உள்ளவர்கள், உதாரணத்துக்கு ஆஸ்மா, COPD இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இது சுலபமாக தொத்தும். என்ன அறிகுறிகள், சிம்டம்ஸ்? எல்லாம் மற்ற சுவாசக்குழாயை பாதிக்கிற வைரஸ்கள் போல தாங்க. 1 காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி. 2 இரும்பல். 3 சளி, மூக்கில் ஒழுகிறது, மூக்கடைப்பு. 4 தொண்டை வலி. 5 மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். 6 வீசிங். இதெல்லாம் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? சிவியர் கேசஸில் பிராங்கைட்டிஸ், பிராங்கியோலைட்டிஸ், நிமோனியா, அதாவது வைரஸ் கூட நியூமோகாக்கஸ்ன்ற பாக்டீரியாவும் சேர்ந்து தாக்கினா பாக்டீரியல் நிமோனியா வருது. ஆஸ்மாவும் COPDயும் கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம். ARDSன்ற அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் வரலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? அறிகுறிகள் மற்றும் வரலாறு, சிம்டம்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு. 2வது RT-PCR டெஸ்ட்டு, கொரோனாக்கு செஞ்சோம் அதே மாதிரி தான். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்றது இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. அதை தவிர இம்யூனோஃப்ளோரசன்ஸ் அசே, சீராலஜி, ஆன்டிபாடியை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் இருக்குதுங்க. என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு? சிகிச்சை ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் வைரஸை எதிர்த்து போராடுற ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லைங்க. கொரோனா மாதிரி எல்லாம் சப்போர்ட்டிவ் கேர் தான். ஆதரவான பராமரிப்பு முக்கியம். ஃபஸ்ட்டு வர்றது நீரேற்றம், ஹைட்ரேஷன். தண்ணி நிறைய குடிக்கணும். சில நேரம் உள்நோயாளிகள்னால் IV ஃப்ளூயிட்ஸ் கூட கொடுப்பாங்க. தேவையான அளவு ஓய்வு எடுக்கணும். அடுத்தது காய்ச்சல் மாத்திரைகள், பேரஸ்டமால், கால்பால், டோலோ முதலியவற்றை சாப்பிடலாம். மற்ற OTC மருந்துகள் மூக்கடைப்புக்கு, சளிக்கு, இரும்பலுக்கு சாப்பிடலாம்.
இதை தவிர ஆக்சிஜன் சிகிச்சை கடுமையான சிவியர் கேஸுகளுக்கு மூக்கில் டியூப் மூலம் வாயில் மாஸ்க் மூலம் கொடுக்கலாம். மெக்கானிக்கல் வென்டிலேஷன்றது ரொம்பவும் ஆபத்தான கிரிட்டிக்கல் நிலையில் இருக்க நோயாளிகளுக்கு கொடுக்கலாம். ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாம் இதுக்கு வேண்டியதில்லைங்க. ருட்டீனாக செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான், உதாரணத்துக்கு பிராங்கைட்டிஸ், பிராங்கியோலைட்டிஸ், நிமோனியா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த நேரம் ஆன்டிபயாட்டிக்ஸ் பரிந்துரைக்கப்படலாம். என்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? ப்ரிவென்ஷன். 1. சுகாதார நடைமுறைகள். அடிக்கடி சோப்பு போட்டு கையை கழுவணும். குறைந்தபட்சம் 20 செகண்டாவது கையை வாஷ் பண்ணணும். முகத்தை சும்மா தொடக்கூடாது. முக்கியமாக கண்கள், மூக்கு, வாய் இதெல்லாம் கையை சுத்தம் இல்லாத நேரத்தில் தொடக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் தொட்ட பரப்புகளை அடிக்கடி டிஸ்இன்ஃபெக்ட் செய்ய வேண்டும். 2. மாஸ்க் அணிதல். 3. ஆபத்தான சூழ்நிலைகளில் டிஸ்டன்சிங், தூரம் பராமரிப்பு. 4. நோய் எதிர்ப்பு ஊக்கம். ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, தேவையான தூக்கம் இதெல்லாம் முக்கியம். முன்கணிப்பு, ப்ரக்னோசிஸ். மைல்டு லேசான தொற்று தான் இது. சில நாள்களில் மேக்சிமம் ஒரு வாரத்தில் தானே சரியாயிரும். செல்ஃப் லிமிட்டிங். இரும்பல் சில நேரங்களில் போவதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். டாக்டர்கிட்ட எப்போ தான் போகணும்? 1. சுவாச தொற்றுடன் உடம்பில் முன்னமேயே அதிக ஆபத்துள்ள நோய் நிலை உள்ள நோயாளிகள். 2. அறிகுறிகளில் சில நாள்கள் முன்னேற்றம் தெரியாமல் இருப்பது. 3. காய்ச்சல் 3 நாளைக்கு மேலே இருக்கவங்க டாக்டர்கிட்ட போகணும். இந்த HMPV ஆனது ஆபத்தானதா? இது ஒரு சப்ப மேட்டருங்க. நம்ம சளி காய்ச்சல் தான் இந்த HMPV. இதைத்தான் மச்சடோ அபவுட் நத்திங்கிறாங்க. பொதுவாக லேசான தொந்தரவு தான் ஆரோக்கியமான நபர்களுக்கு. பாதிக்கப்பட்ட வல்னரபிள் பாப்புலேஷன்களில் சிவியர் சுவாசக்குழாய் தொற்று உண்டு பண்ணலாம், ரொம்ப ரேர் கேஸில். இப்போ ரீசன்ட் நியூஸ் என்னென்னா, ஆண்டாண்டு காலம் இருக்கிற இந்த சளி காய்ச்சலுக்கு இப்போ என்னங்க இவ்வளோ விளம்பரம் பரபரப்பு? நம்ம செய்தித்தாள்கள், ஊடகங்கள் கிளப்புற பீதி தாங்க எல்லாம். சமீபத்தில் சீனாவில் இந்த HMPV கேஸுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகி ஆஸ்பத்திரிகளில் கூட்டம் கூடுகிறதா. இந்தியாவில், தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், குஜராத்லேயும் வெகு சில குழந்தைங்களுக்கு வந்திருக்குது. இந்த வைரஸின் ஜாதகம் எல்லாருக்கும் நன்கு தெரியும். சிகிச்சை முறையும் சுலபம். நமது தமிழ்நாட்டின் சுகாதார அமைச்சரும் மத்திய சுகாதார அமைச்சரும் இதையே தான் சொல்லியிருக்காங்க. விழிப்போடு இருங்கள், பீதி அடைய வேண்டாம். கொரோனா போலெல்லாம் ஆபத்து கிடையாதுன்னு. இதுவரை நாம் HMPVன்னா என்ன, இது எதனால் வருது, எப்படி பரவுது, என்ன அறிகுறிகள், என்ன சிகிச்சை செய்யணும், எப்படி தடுக்கிறது இதெல்லாம் பார்த்தோம். ஆபத்தானதா இல்லையா என்பதை பற்றியும் தெளிவுபடுத்தணும். நாம் விழிப்புணர்வை பரப்புவோம், வைரஸை அல்ல. ஸ்டே சேஃப், டேக் கேர். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.